வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் இன்னைக்கு முழுக்க நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கு மேலே இருந்தது. பைவட் பாயிண்ட் ஜோனை நோக்கி வந்தது. ஆனால் பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு என்ட்ரி ஆகாமல் மார்க்கெட் திரும்பவும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஐ தாண்டி ரெசிஸ்டன்ட் லெவல் 2ஐயும் தாண்டிச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஜோனில் என்ட்ரி ஆகாமல் மார்க்கெட் திரும்பவும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது, ஹை லெவல் மூமெண்ட் இருந்தது. நம்ம வந்து இங்கே ஏன் வந்து R3, R4, R5, R6 கண்டுபிடிக்கலன்னா இங்கே ஜோன் வந்து நமக்கு 850 நம்ம செட் பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழேயே சீக்கிரமாகவே நமக்கு மாற்றம் கொடுத்ததுனால அடுத்த லெவல் கண்டுபிடிக்கல. மார்க்கெட் இதை தாண்டி நமக்கு 850, 860க்கு மேலே நமக்கு மார்க்கெட் வந்து ஏன் 900 உடனடியாக ஒரு மாற்றம் கொடுத்ததால அடுத்த லெவல் கண்டுபிடிக்க. இதுவே திரும்பவும் நமக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவலை தாண்டி இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் கண்டுபிடிச்சு நம்ம R4, R5, R6 செக் பண்ணியிருப்போம். இப்போ இங்கேயே நமக்கு ரிட்டர்ன் ஆகி திரும்பவும் மார்க்கெட்டு R3 தாண்டி கீழ் நோக்கி நடந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து R2ல ஸ்டேபிளாக நமக்கு கொஞ்சம் ட்ரேட் ஆகி திரும்பவும் R3 லெவலில் மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கரெக்டாக நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட் ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதை தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமாக நமக்கு 24,895 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இங்கே நமக்கு நிறைய சார்ட் பேட்டர்ன் இங்கே நமக்கு மேட்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து கட்டாயமாக நமக்கு 25,000 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 25,040 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா நமக்கு இதே ஜோனா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 25,181 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல்ல 24,609 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவலை தாண்டிச்சுன்னா நமக்கு 24,468 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்க நமக்கு அதிகபட்ச சார்ட் பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா திரும்பவும் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து இதையும் நோக்கி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,323 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்கே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற சார்ட் பேட்டர்ன்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு, அதை அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே 3 க்ளோனிங் பாக்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். 1, 2, 3. இந்த இரண்டாவது பாக்ஸ்ல இன்னைக்குரிய ஹை லெவல் லோ லெவலை வச்சு தான் இந்த 1வது பாக்ஸும் 3வது பாக்ஸும் க்ளோன் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து நமக்கு முதல்ல இந்த திரும்பவும் 24,900 உடைக்குதான்னு பார்க்கணும். உடைச்சு நமக்கு முதல் பாக்ஸ்ல நுழைஞ்சிச்சுன்னா அடுத்து 25,500 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுவே மார்க்கெட் திரும்ப நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து கீழ் நோக்கி நகருது அப்படின்னா முதல்ல 25,600 நமக்கு இங்க உடைச்சு 3வது பாக்ஸ்குள்ள நுழையும். இந்த பாக்ஸ்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அடுத்த கட்டம் நமக்கு 24,450 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பிட்ச் போர்க் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்க மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா பிட்ச் போர்க்ல இந்த லெவல்லையே இப்போ க்ளோசிங் பாயிண்ட் எல்லாம் இந்த லைனை டச் பண்ணி நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து நமக்கு க்ளோசிங் பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேலே இருக்கா அல்லது இந்த லெவலை தாண்டி கீழ் நோக்கி வருதா நம்ம செக் பண்ணலாம்.
கீழ் நோக்கி வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து நமக்கு கீழ் நோக்கி நகர போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த சார்ட் பேட்டர்னை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்க வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் இங்க நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது. மேலே இருந்து இங்க பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட் ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு. ஆனால் நமக்கு எக்ஸிட் ஆகல. கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸிட் ஆகாம நமக்கு மார்க்கெட்ல திரும்ப ஒரு மாற்றம் கொடுத்து கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 1ல ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. இப்போ இந்த லெவல்ல எல்லாம் நம்ம ஜோன் செட் பண்ணி நம்ம பிளான் செட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 200 பாயிண்ட்டுகள் கிட்ட நமக்கு மூவ்மெண்ட் இருந்தது. இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே இது பார்த்தோம்னா இங்கே ஜோன்லேயே என்ட்ரி ஆகலை. ஜோன்ல என்ட்ரி ஆகும் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 1 உடைச்சு ரெசிஸ்டன்ட் லெவல் கரெக்டாக இந்த இடத்துல 2ல நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவல் 1 தாண்டி இருக்கு. இங்கே கரெக்டாக பைவட் பாயிண்ட் ஜோன்ல வந்து ஒரு மாற்றம் கொடுத்து லெவல்ல கரெக்டா நமக்கு எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வரைஞ்சிருக்கிற ரெசிஸ்டன்ட் ஜோன்லயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இதை வச்சு நம்ம நல்ல ஒரு இந்த இடம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட் பைவட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா முதல் கட்டமா 55,986 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இங்க இதை ஜோனா எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு 56,213 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 56,416 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்க பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,556 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதையும் தாண்டி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,353 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க வந்துச்சுன்னா நமக்கு இங்க நிறைய சார்ட் பேட்டர்னோட இங்க மேட்ச் ஆகுது. ஸோ மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்ததுன்னா கண்டிப்பா இங்க நமக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதையும் தாண்டி கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா 55,126 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்க ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்துடலாம். இங்க 3 க்ளோனிங் பாக்ஸ் வரைஞ்சிருக்கும். இதுல அதே மாதிரி நிஃப்டி மாதிரியே 1 2 3 இன்னைக்கோட மூவ்மெண்ட்டை வச்சு மார்க்கெட்டோட ஹை லெவல்ல வச்சு இரண்டாவது க்ளோனிங் பாக்ஸ் அதை வச்சு 1ம் 3ம் நம்ம க்ளோன் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு மேல் நோக்கி நகர்ந்து இரண்டாவது இந்த லெவலில் நமக்கு உடைச்சிச்சு 56,100 வந்து நமக்கு உடைக்குது அப்படின்னா அடுத்து நமக்கு இங்கே 1வது பாக்ஸ்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு 56,800 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே வந்து மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம இந்த கேப் விட்டுருக்கலாம் ஜோன், இந்த ஜோன்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா தான் மார்க்கெட்டில் சேஞ்ச் வரப்போ நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இந்த 3வது பாக்ஸ்குள்ள நுழையுது அப்படின்னா நுழைஞ்சு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகர்ந்தா கண்டிப்பாக அடுத்து 54,900 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம இங்கே 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பிட்ச் ஃபோர்க் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த பிட்ச் ஃபோர்க்ல இந்த ஹை லெவல் அந்த லோ லெவல் நம்ம எடுத்திருக்கோம். இதில் மார்க்கெட் பார்த்தோம்னா லைன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த லெவல் நமக்கு இந்த லைன்ல க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து அடுத்து எந்த லெவல்ல க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரே லெவல்ல நமக்கு இப்படியே மூவ் ஆகுதா அப்படின்னு கீழ் நோக்கி மூவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அடுத்த சார்ட் பேட்டர்னை வச்சு அது எங்க நமக்கு மாற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாற்றம் கொடுத்து திரும்பவும் இந்த பிட்ச் ஃபோர்க்ல நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.